செல்வம், அரசு பாதுகாப்பை எப்படி அதாவது அங்க இப்ப பலப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட நேற்றைக்கு எப்படியா இருந்துச்சுங்கிற இடத்துல இருந்து தான் பதட்டத்தோட தன்னோட கருத்தை வைக்கிறாரு ஜீவா. அவருக்கு இதுல அரசியல் இதையெல்லாம் தாண்டி அவர் கேட்கறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் மேனோட கேள்வி என்ன, எப்படி சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல இவ்வளவு வெளிப்படையா பொது வெளியில இப்படியான துப்பாக்கி சூட நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. அப்ப அவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதுக்கு ஒரு தீவிர விசாரணை வேணும், இதை வெளிப்படையா அரசு சொல்லணும், இப்படி பல கேள்விகள் அதை ஒட்டியும் அதனை நோக்கியும் இருக்கு இல்லையா? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். அதாவதுமா, இறந்து போன கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்க, ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிற, படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த 29 உயிர்களுக்கும் அந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு முதல்ல நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அந்த ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் ஜீவசகாப்தனோடு நிறைய முரண்படல, ஆனால் கூட இந்த அரசை குறை சொல்லுவதை விட்டுவிட்டு இந்த நாட்டின் மீது, நாட்டின் இறையாண்மை மீது, நாட்டு மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். செய்யல. அதுதான் சொல்றாரு அவரு. யாரா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கிற இடத்துல இருந்து தான் தொடங்குறாரு. நான் சொல்றேன் சகோதரி, அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய அளவில் அந்த மகள்மாய மாவட்டத்தில் இருக்கிற அந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு 2000 சுற்றுலா பயணிகள் இருந்த இடத்தில் ஒரு 4 தீவிரவாதிகள் காவல்துறை உடையணிந்து ஊடுருவி இருக்கிறார்கள். அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 150 மீட்டருக்கு உள்ள அடர்ந்த காடுகள் இருக்கு, அதுக்குள்ள தீவிரவாதிகள் ஊடுருவி வந்திருக்காங்க. அது விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த 29 உயிர்களுக்கு, இன்னும் காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும். அதிலையும் கூட நான் பேசிய நண்பர்கள், பேசிய அண்ணன் ஜீவாவும் ஆகட்டும் அல்லது பேசக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும், அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கடற்படை அதிகாரியை சுட்டு கொன்று விட்ட பிறகு அந்த கடற்படை அதிகாரியுடைய மனைவி, குழந்தை 2 பேர் நிக்காங்க. அந்த பெண்ணு கேட்கிறாங்க, என்னுடைய கணவரை கொன்று விட்டீர்கள், என்னையும் கொன்று விடுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் நீ போய் மோடிட்டு சொல்லுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தீவிரவாதத்தினுடைய திமிரு இருக்கிறது என்று சொன்னால், நாம ராணுவ வீரருடைய மன உறுதியை குலைச்சிடக்கூடாது. இந்த பொது விவாதங்கள்ல தயவு செய்து ராணுவ எல்லை பாதுகாப்பு படை, அதாவது ராணுவத்துடைய மன உறுதியை குலைப்பதல்ல சார். ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது அப்படி சொல்றதுக்கான தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவர்கள் ஏன் உள்ள வந்தாங்க? பிரதமர் அப்படி சொன்னாராங்கிறத தாண்டி அப்படி சொல்றதுக்கான தைரியம் எப்படி வரும் அப்படிங்கறது ஒரு கேள்வி. நம்ம பிரதமரை நோக்கி அப்படி சொல்றதுங்கிறது எவ்வளவு சாதாரண விஷயமா? அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதுல 7 ஐபி அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ் பியூரோவை சேர்ந்த, அதாவது உளவுத்துறையின், மத்திய உளவுத்துறையினுடைய 7 அதிகாரிகள் அந்த கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் அவங்க ஏதோ ஒரு வகையில அது லீக் ஆயிருக்கு. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டா, பாதுகாப்பு நமக்குள்ள உள்ளே அந்த தீவிரவாதிகளுக்கான உளவாளிகள் யாராவது இருந்திருப்பார்களோ என்ற சந்தேகம் நம்முடைய ராணுவத்திற்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்கிறது. அது விசாரணையில் இருக்க மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த நெஞ்சுரம் ஏன் இந்த ஊடுருவி தாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எதுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவன் முதல்ல அவன் ஐடி கார்டை செக் பண்றான், அந்த ஐடி கார்டுல பேரை செக் பண்றான். அதுக்கு பிறகு சகோதரி மன்னிக்கணும், அவன் இஸ்லாமியர் தானா அல்லது இஸ்லாமியர் அல்லாதவனா என்பதை அவனுடைய அந்த மரபுப்படி உள்ள சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற வரையும் அவன் சரிபார்த்து, நீ இந்துவா என்று கேட்டு துப்பாக்கியில சுட்டுருக்கான்னு சொன்னா, அதான் இல்ல ஜீவா, இருங்க நான் முடிச்சு. தவறான தகவல். பிஜேபி இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை பயன்படுத்தக்கூடாது. இல்ல நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக், ரொம்ப இதாவே பேசுவோம். இல்ல சார், இப்ப நம்ம இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வர்றதை வச்சே நம்ம பேச வேணாம். நான் அந்த ரிப்போர்ட்ஸ்குள்ளேயே போகல. ஏன்னா இப்படியான தகவல்களை நீங்களும் நேர்ல இருந்து ரிப்போர்ட்டிங் பண்ணல, நானும் நேர்ல இருந்து ரிப்போர்ட்டிங் பண்ணல. இன்னும் அரசும் அதிகாரப்பூர்வ தகவல் தரல நமக்கு. அரசு ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல அரசு ஏதோ ஒரு அறிக்கையோ வெளியிட்டுச்சுன்னா இப்படிதான் நடந்துச்சுன்னு
புகைப்படங்கள் ஒன்றை ஏஜென்சிகள் அதாவது செய்தி முகமை மூலமா புகைப்படங்கள் வந்திருக்கிறது, அவ்வளவுதானே தவிர புகைப்படங்களோட ஸ்கெட்சிங் தான் வந்திருக்கு. அதுவும் புகைப்படமா வெளியிடப்பட்டிருக்கிறதா இன்னும் நான் என்ன முடிக்கல சார், முடிக்கல நான். ஏன்னா இந்த டிஃபரன்ஷியேஷனை சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பான விவாதமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது போட்டோஸை நிறைய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோஸை இதுவரைக்கும் செய்தி முகமைகள் அதிகாரப்பூர்வமா சொல்லல, வெறும் ஸ்கெட்சிங்கை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அரசு தரப்புல இருந்து எந்த அறிக்கையும் வரல. அதனால இதை முஸ்லீம்னு சொல்லி கொண்டாங்க, ஹிந்துன்னு சொன்னாங்க, இந்த எந்த ரிப்போர்ட்டையும் கணக்கில் நாம இந்த விவாதத்தில் எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, என்ன நடந்துச்சு, எப்படி உள்ளே வந்தார்கள், ஜீவா அந்த புள்ளியிலே நின்னார், அந்த புள்ளியில இருந்து போறதுதான் சரியானதா இருக்கும். நாம இதை பேசணும்னா ரொம்ப திசை திருப்பினதா ஆயிடும். அது எந்த பக்கமும் அது ஆரோக்கியமா போகாது. இப்ப சொல்லுங்க நீங்க. சரி வேண்டாம், நான் கூட அதுக்கு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்ம இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்க இருக்கிற அந்த இஸ்லாமிய மக்களோடு நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதுல இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, நீங்க நாம எல்லாவற்றையுமே மறைச்சு விட்டு பொதுவா தீவிரவாதிகள் சொல்றதை விட அந்த தீவிரவாதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் காணப்பட்டு அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரியுடைய பேட்டி, அதிகாரியுடைய மனைவியினுடைய பேட்டி வந்துருச்சு, மீடியால வந்தாச்சு, சோசியல் மீடியால வந்தாச்சு. ஆனா இதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்படணும்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா 1972 71 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்ததை போல ஒரு யுத்தம் நடத்தி இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக இவ்வளவு நாள் காஷ்மீர்ல நடக்காம தானே சார் இருந்துச்சு. இப்ப ஏன் நடக்குது? இப்ப நாம யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு காஷ்மீர் இருக்கு. அதான் 370 போனதுக்கு அப்புறம் நம்ம சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த பிறகு காஷ்மீர் இப்ப ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு. இயல்பு நிலையில தான் இவ்வளவு நாளா இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது மீண்டும் ஒரு யுத்த அளவுக்கு நாம போக வேண்டிய கட்டாயம் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 370க்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் அமைதியா இருக்கிற இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று அண்டை நாடான பாகிஸ்தானுடைய திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் தானே தவிர இதுல வெளிப்படையா ஒண்ணு பேசித்தான் ஆகணும். அவங்க இதெல்லாம் மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இது நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு மிக கடுமையான தாக்குதல் நடத்தி ஒரு தேவைப்பட்டால் அந்த தீவிரவாத குழுக்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு இந்தியா நிச்சயமாக தயாராக இருக்கிறது. நம்ம டிஃபென்ஸ் கவுன்சில் இருக்கு பாருங்க, பாதுகாப்பு கவுன்சில், பிரதமர் இதற்கு பொறுப்பேற்பது யார் அப்படிங்கறதும் ஒரு கேள்வி தானே சார். இந்த கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னா, இந்த கேள்வியை இன்னும் சொல்ல போனால் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் கேட்கல. ராகுல் காந்தியுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல இருந்து நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட, உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன். இதற்கு யாரா இருந்தாலும் இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்க அதாவது தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்படணும், அவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஜஸ்டிஸ், இந்த வார்த்தை தான் இருக்கே தவிர அவர் அரசியல் ரீதியாக ஒரு வார்த்தையும் வைக்கல. ஆனால் கடந்த காலங்கள்ல என்ன சொன்னோம், இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது, பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், இவர்கள்லாம் ராஜினாமா செய்வாங்களா அப்படின்னு எடுக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு அதை விசிகாவுடைய தலைவர் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அதை நினைவுபடுத்தினார். இந்த மாதிரி கடந்த கால தாக்குதல்ல இப்படி எல்லாம் பாஜக கேள்வி எழுப்பினாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த புள்ளியில இருந்து இதை கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல. இதற்கு யார் பொறுப்பேற்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுல. சகோதரி ஒண்ணு கேளுங்க, உள்துறை அமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு, சம்பவ இடத்திற்கு போய் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அதாவது மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவதன் மூலமாக நமக்குள்ளே ஒரு பிளவுவாதத்தை நாம் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ராஜினாமா செய்யணும், இவர் ராஜினாமா செய்யணும், அது அப்படி இது அப்படி எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க. நீங்க நல்ல திசையில இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு சொன்னதுனால நான் சொல்றேன், நாம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டின் இறையாண்மையை, பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நேரம். 4 தீவிரவாதிகள் உள்ளே வந்தது தவறுதான். அதுல எங்கே குறைபாடு இருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு குறைபாடு எந்த இடத்துல இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறார்கள். மிக கடுமையான பதிலடி கொடுப்பார்கள்.
இந்தியா ஒன்றும் சும்மா அமைதியா 4 இருக்கவங்க பேர் தானா காந்தி நேத்தைக்கு தேசமாகவே நடந்தது மட்டும்தான் தாக்குதலா? இன்னும் வேறு யாராவது உள்ள ஊடுருவி இருக்கிறாங்களா? ஏன்னா ஓரளவிற்கு காஷ்மீருக்கு போயிருந்த அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு அங்க எல்லாமே வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமைதி ஊர்வலம் போறாங்க, அவங்க அதற்கு நியாயம் கேட்கறாங்க, கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா ஒரு கேள்வி இருக்கிறதுல, இப்ப இவங்க 4 பேர் தான் வந்தாங்களா இல்ல வேற யாரும் உள்ள ஊடுருவி இருக்காங்களாங்கிற இடத்துல இருந்தும் அரசு அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுல? இல்ல சகோதரி, ரொம்ப கடுமையா. இன்னொன்னு, சாதாரணமா டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து சாதாரணமா கூட மாட்டாங்க. இப்போ பிரதமர் சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து விட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அடுத்து அவருடைய சுற்றுப்பயணங்களை எல்லாம் ரத்து செய்து விட்டார். உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லோருமே, இன்னும் சொல்ல போனா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அந்த கவுன்சிலுடைய செக்ரட்டரி எல்லாருமே அதுல உட்கார்ந்து இருக்காங்க. அட்வைசர் எல்லாருமே இருக்காங்க. நிச்சயமா சொல்றேன், இந்த 2 நாளில் இந்தியா மிக கடுமையான எதிர்வினை ஆற்றும் என்று நாம எல்லோரும் நம்பணும். ஆற்றும் என்பதை எதிர்பாருங்க. மிக கடுமையான தாக்குதல் இருக்கும், எதிர் தாக்குதல் இருக்கும். அதுலயும் கூட இன்னைக்கு நான் சில செய்திகளை பேச விட்டுட்டு நீங்க சகோதரி சொன்னதுனால நான் அதுல இருந்து கடந்து போறேன். ஆனால் இன்னும் ஒரு 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள் யார் என்கிற பயங்கரவாதிகளுடைய முகமூடியும் பயங்கரவாதிகளை தூண்டியவர்கள் யார் இல்ல ஒரே ஒரு இதுதான் சார். இப்ப நம்ம பேசுறோம், இதை அரசியல் படுத்தாமையே பேசணும்னு உங்க வாதத்திற்கே உட்பட்டால், புல்வாமாவுக்கு பிறகு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தால் இன்னொரு தாக்குதல் இவ்வளவு எளிதாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லாமல் நம்ம அதை கடந்தே போயிட முடியாது இல்லையா? அந்த இடத்துல இருந்து தானே வருது. அவர்கள் தண்டனை கொடுப்பதுல என்ன சிக்கல்? ராணுவ ரகசியங்கள் வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. இவர்களுக்கு தண்டிக்கப்படவில்லை என்று நீங்க எப்படி நினைக்கீங்க? அவர்கள் எந்த அளவிற்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இப்போ நீங்க ராணுவ ரகசியங்கள்லாம் நீங்க பொது வழியில விவாதம் பண்ண முடியாது. புல்வாமா தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அவங்க எத்தனை பேர் ராணுவ ரகசியத்தை நம்ம வந்து பேசல சார். அவர்கள் உள்ளே வந்ததற்கான காரணம் தெரிஞ்சிருக்கும்ல, எப்படி வந்தாங்க, எல்ஓசி நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்னவா இருக்கு, நம்மளுடைய பார்டர்ஸ் எப்படியானதா இருக்கு அப்படிங்கறதுல தொடங்கி, அல்லது அவங்க வேறு என்ன வழியில உள்ள வந்தாங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு குறைபாடு, அவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படிங்கறது, அவங்க எந்த வழியில வேணாலும் வந்திருக்கலாம். அப்ப எல்லா வழியிலையும் நம்ம பாதுகாப்பு குறைபாடு எங்கோ இருக்குங்கிறதையாவது நம்ம அலர்ட் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? இல்ல, அதுக்கான எச்சரிக்கையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட கோயம்புத்தூர்ல நம்ம கோவையில பங்களாதேசத்தை சார்ந்த 7 பேர் கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. அதை கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஊடுருவற்காரர்கள் எப்பவுமே கிராமத்துல ஒரு பழமொழி, இல்ல சார், நீங்க முதல்ல தேசபக்தியோட பேசுங்க சார். இப்ப நாம பேசுனதுல எது சார் தேசபக்தி இல்லாம பேசுறோம்? நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.